Hey guys, welcome back. இந்த Iqoo வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டை காலி பண்ற மாதிரியே ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Iqoo 7 வந்து இந்த 30,000 செக்மெண்ட்டே வந்து காலி பண்ற மாதிரி தான் இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து Iqooல இருந்து Z3 ன்னு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண இருக்காங்க. இன்னைக்கு Amazonல அஃபிஷியலா அவங்க போஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாசம் 8ஆம் தேதி Iqooல இருந்து Z3 ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ண இருக்காங்க. Iqooக்கு அது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன், நம்மளுக்கு வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்சில் லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போனா இருக்கு. இந்த Iqoo Z3 வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு 5G ஸ்மார்ட் போனா அவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து Iqoo Z3யோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் பார்த்தோன்னா ஒரு கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் திக்னஸ்னு பார்த்தோன்னா 8.5 மில்லிமீட்டர் இருக்குது. வெயிட் வந்து 185 கிராம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டு கம்மியாக இருக்குது. பேட்டரியில் ஏதாச்சும் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பேட்டரி நம்ம பார்த்தோன்னா 4400 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 55 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் யூனிக் டிசைன் நம்மளால சொல்ல முடியாதுன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பேட்டரி விஷயத்துலேயும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் கொடுக்கல. அது வரைக்கும் நல்ல விஷயமா தான் இருக்குது. அண்ட் கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாக், ப்ளூ அண்ட் சில்வர் கலர் மொத்தமாக 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண இருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.58 இன்ச் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே. பட் ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டாப் நாச்சோடு தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 400 ppi வந்து பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. சில பேர் வந்து இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும்னு நினைப்பீங்க. கரெக்டு தான் அது. பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பட் இவங்க வந்து ப்ரைஸிங் ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காததுனால அது வந்து ஒரு மொக்க டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. அக்ரெசிவான பிரைஸ் பிராக்கெட் இவங்க கொண்டு வரதுனால LCD வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண Iqoo UIல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா Qualcommலேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண Snapdragon 768Gல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 765Gயோட ஒரு மைனர் அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த 768G. இதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ என்ன மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக வந்து 768G பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். இதுவும் வந்து 7 nanometer ப்ராசஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPUன்னு பார்த்தோன்னா Adreno 620 GPU இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டு யூசேஜில் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோன்னா 765G வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் விஷயத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது. இவங்க லான்ச் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் வந்து இது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 6+128, 8+128 அண்ட் 8+256 GB மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ண இருக்காங்க. இதுக்கு வந்து UFS 2.2க்கான சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேட்டஸ்ட் UFS சப்போர்ட் இருக்குது. அதனால நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் கிடைக்கும். ஆப் ஓப்பனிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமரா நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அந்த வாட்டர் டாப் நாட்சில் வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரான்னு வரும்போது பெருசாக நம்பர் கேம் வந்து இவங்க எல்லாம் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் f1.8 அபச்சரோட வருது. பட் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக தெரிய வரும். 8 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ. அந்த 2 MP கூட கொடுக்காம அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின் கேமரா ப்ளஸ் அல்ட்ரா வைட் கேமரா டூவல் கேமரான்னு கெத்தாக இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 20,000 to 25,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா Iqoo 3 வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 25,000 தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்குது. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா 60 Hz இருக்குது. பட் Snapdragon 865 பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன் அது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 இவங்க லான்ச் பண்ணாலே வந்து மற்ற காம்படிட்டர்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். பட் Iqoo 3 வந்து 25,000 இப்போ செல் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இதை 25,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Iqoo 3யோட ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை Iqoo 3 வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா Iqoo 3 வந்து 25,000 ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேலன்ஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 20,000 to 22,000 ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். Iqoo 3 வந்து 25,000 அவைலபிளாக இருக்கும். பட்ஜெட் டைட்டாக இருக்கவங்க Z3 போகலாம். பட்ஜெட் அதிகமாக இருக்கவங்க வந்து Iqoo 3க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18,000க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 18,000 கூட நம்ம கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு 21-22,000 லான்ச் பண்ணாலே வந்து மார்க்கெட்டை காலி பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.